ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் விநாயகரை வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். காரிய தடைகளை விலக்கி நாம் தொடங்கும் செயல்களை வெற்றியாக்கி தருபவர் விநாயகர். அவரை பற்றிய சில தகவல்களை தான் இப்போது பார்க்க போகிறோம். விநாயகரை வழிபடும் முறைக்கு கானாபத்தியம் என்று பெயர். இதனை ஒரு பிரிவாக ஏற்படுத்தியவர் ஆதிசங்கரர். விநாயகர் ஒரு கொம்பு, 2 காது, 3 கண்கள், 4 தோள்கள், 5 கைகள், 6 எழுத்துக்கள் உடையவர். விநாயக பெருமானுக்கு தும்பிக்கையுடன் சேர்த்து 5 கரங்கள் உண்டு. தும்பிக்கையில் தண்ணீர் குடம் தாங்கியும், பின் 2 கரங்களில் அங்குசம் பாசம் ஏந்தியும், முன் வலது கரத்தில் தந்தம், முன் இடது கரத்தில் மோகமும் வைத்திருப்பார். அகில உலகங்களும் விநாயகருடைய மணி வயிற்றில் அடங்கியிருப்பதை அவருடைய மத்தள வயிறு வெளிப்படுத்துகிறது. விநாயகரை ஒரு முறை வலம் வந்து வழிபடுவதே சிறப்பு. மகாபாரதத்தை வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் எழுதினார். விநாயகருக்கு மூஷிகம், அதாவது எலி வாகனத்தை தவிர மயில், காளை, சிங்கம், யானை, குதிரை, பூதம் ஆகியவையும் வாகனங்களாக உள்ளன. வெள்ளிக்கிழமை தோறும் அருகம்புல், தேங்காய் கொண்டு பூஜிப்பதோடு கணபதி ஓமம் செய்து வந்தால் நீண்ட ஆயுளும் செல்வமும் வந்து சேரும். ஓம் ஹம் கணபதியே நமக என்ற விநாயகர் மந்திரத்தை காலையும் மாலையும் 108 முறை சொல்லி வந்தால் சகல நன்மைகளும் உண்டாகும். பஞ்சபூதத்தோடு தொடர்புடையவராகவும் விநாயகர் இருக்கிறார். அவர் அரச மரத்தடியில் ஆகாய வடிவமாகவும், வாதநாராயண மரத்தடியில் வாயு வடிவமாகவும், நெல்லி மரத்தடியில் நீர் வடிவமாகவும், ஆலய மரத்தடியில் மண் வடிவமாகவும், வன்னி மரத்தடியில் நெருப்பு வடிவமாகவும் விளங்குகிறார். விநாயக பெருமான் பிரணவ மந்திரமான ஓம்காரத்தின் உருவமாகவே திகழ்கிறார். விநாயகரின் உருவத்தில் அனைத்து கடவுள்களும் வாசம் செய்கின்றனர். நாபி, அதாவது தொப்புள் பிரம்மதேவர், முகம் விஷ்ணு, கண் சிவன், இடபாகம் சக்தி, வலபாகம் சூரியன் உள்ளனர். விநாயக பெருமான் இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி என்ற 3 சக்திகளை அருள்கிறார். இச்சா சக்தி என்பது ஆசையையும், கிரியா சக்தி என்பது செயலையும், ஞான சக்தி என்பது அறிவையும் குறிக்கும். சந்தனம், களிமண், சாணம், மஞ்சள் போன்ற எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு விநாயகரை செய்து வழிபட்டால் அனைத்து வித நலன்களும் கிடைக்கும். விநாயகருக்கு அனைத்து விதமான அபிஷேகங்களையும் விட தேங்காய் எண்ணெய் காப்புதான் பிரியமானது. விநாயகர் என்ற சொல்லுக்கு இவரை விட மேலானவர் இல்லை என்று பொருள். விநாயகருக்கும் சனி பகவானுக்கும் பிரியமானது வன்னிமரம். இந்த மரத்தின் இலைகளால் விநாயகரை பூஜித்து வழிபட்டால் சனி பகவானின் தோஷம் நம்மை நெருங்காது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.